குடியாத்தம் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் பலி. பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறு காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கீழ ஆலத்தூர் அருகே தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் மாலை பள்ளி வகுப்பு முடிந்து பள்ளி பேருந்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் குடியாத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது காந்தி நகர் பகுதியில் எதிரே வந்த டாடா ஏசி சரக்கு வாகனமும் பள்ளி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளி பேருந்து ஓட்டுநரும் டாடா ஏசி சரக்கு வாகன ஓட்டுநரும் படுகாயமடைந்து குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சிகிச்சை பலனின்றி சரக்கு வாகனம் ஓட்டி வந்த பேரணாம்பட்டு தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த 31 வயதான சதாம் ஹுசேன் என்பவர் உயிரிழந்தார். பள்ளி பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் சிறு காயம் இன்றி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மாணவர்களின் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.